விஜயின் செயலை கண்டு ஷாக் ஆன கீர்த்தி சுரேஷ். தமிழ் சினிமாவில் ஒரு சில திரைப்படங்கள் மூலமாகவே பெரிதாக வரவேற்பை பெற்றவர் நடிகை கீர்த்தி சுரேஷ். ஆரம்பத்தில் கீர்த்தி சுரேஷ் நடிகர் விக்ரம் பிரபு கதாநாயகனாக நடித்த இது என்ன மாயம் என்கிற திரைப்படம் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் கீர்த்தி சுரேஷ். அதற்கு முன்பே அவர் மலையாளத்தில் குழந்தை கதாபாத்திரங்களில் ஒரு சில திரைப்படங்களில் நடித்திருந்தார். ஆனால் தமிழ் சினிமாவில் தான் கதாநாயகியாக அவருக்கு வாய்ப்புகள் கிடைத்தது. இது என்ன மாயம் திரைப்படத்திற்கு பிறகு ஒரு வருடம் கழித்து ரஜினி முருகன் திரைப்படத்தில் நடித்தார் கீர்த்தி சுரேஷ். ரஜினி முருகன் திரைப்படம் பெரும் வரவேற்பு பெற்றது. விஜயுடன் பைரவா, சர்க்கார் படங்களில் நடித்திருந்தார். 2018ஆம் ஆண்டு வந்த மகாநதி திரைப்படம் பெரும் வரவேற்பை பெற்றது. நடிகை சாவித்திரியின் வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக கொண்ட இந்த திரைப்படம் தமிழில் நடிகையர் திலகம் என்கிற பெயரில் வெளியானது. தமிழ், தெலுங்கு 2 மொழியிலும் இந்த திரைப்படத்திற்கு பெரும் வரவேற்பு கிடைத்தது. ஏனெனில் நடிகை சாவித்திரியும் தமிழ் மற்றும் தெலுங்கு 2 மொழிகளிலும் பிரபலமானவர் என்பதால் இந்த திரைப்படம் 2 மொழிகளிலும் வெளியானது. இந்த திரைப்படத்தில் அசாத்தியமான நடிப்பை வெளிப்படுத்தினார் கீர்த்தி சுரேஷ். அதுவரை நடிப்பு தொடர்பாக அதிக விமர்சனத்திற்கு உள்ளான கீர்த்தி சுரேஷ் அந்த படத்திற்கு பிறகு அதிகமாக பாராட்டப்பட்டார். இந்த நிலையில் நடிகர் விஜய் அவரை பாராட்டிய சம்பவமும் நடந்தது. அது குறித்து ஒரு பேட்டியில் பேசியிருக்கிறார். சர்க்கார் திரைப்படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா நடந்த பொழுது சாவித்ரி என கீர்த்தி சுரேஷை அழைத்திருந்தார் விஜய். அந்த நிகழ்வு குறித்து கீர்த்தி சுரேஷ் கேட்ட பொழுது அது நானே எதிர்பார்க்காத ஒன்று. விஜய் திடீரென்று அப்படி அழைப்பார் என்று எதிர்பார்க்கவில்லை. இப்பொழுது நினைத்தால் கூட எனக்கு அது பிரமிப்பான ஒரு விஷயமாக இருக்கிறது. அவர் அந்த இடத்தில் என்னை அப்படி அழைத்திருக்க தேவை கிடையாது. இருந்தாலும் என்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக விஜய் சாவித்ரி என்று என்னை அழைத்தார் என்று அது குறித்து பேசியிருக்கிறார் கீர்த்தி சுரேஷ்.